Sri Navanitha Krishnan. Hi, good evening, Wonderlal. Talent show எல்லாம் பயந்துர வேணாம். ஸ்டாண்ட் அப் காமெடி தான் பண்ண போறேன். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் காமெடி ஷோ. என்ன இது பாதி பேர் என்ன சாப்பிட்டு தூங்கிட்டீங்களா? ஃப்ரெண்ட்ஸ் இருக்கேன்னு சொன்னீங்களாடா? சரி, உங்களுக்கு மொக்க காமெடி போட்டு மொக்க பண்ண இல்லை விரும்பல. 2-3 நாளைக்கு முன்னாடி என்ன நாள் நடந்துருச்சு? நம்ம காலேஜில் ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு, கேள்விப்பட்டீங்களா? ரிப்பப்ளிக் டேன்னு ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு, குடியரசு தின விழா. இந்த குடியரசு தின விழா நம்ம சின்ன வயசுல என்ன ஞாபகம் வரும்? ஸ்கூலுக்கு போவோம், ஒரு ஸ்வீட் கொடுப்பாங்க, அந்த ஸ்வீட்டுக்காக போவோம். அந்த டிஃப்ரெண்டாக கொடி, நான் மச்சான் நான் இந்த கொடி போட்டு வந்தேனா, நீ இந்த கொடி போட்டு வந்தேனா, அது மாதிரி ஒரு 2 ஃப்ரெண்ட்ஸ் ஜாலியாக பேசிக்கிறாங்க குடியரசு தினம்னா என்னன்னு. குடியரசு தினம்னா என்னன்னு 2 அழகான டெஃபினிஷன் சொல்கிறாங்க. குடியரசு தினம் என்னன்னு ஒருத்தன் ஃப்ரெண்டு கேட்குறான், மச்சான் அன்னைக்கு தான் வந்து கவர்மெண்ட்ல குடிக்க பர்மிஷன் கொடுத்தாங்கடா, அதான் குடியரசு தினம்டா அப்படின்றான் ஒருத்தன். இன்னொருத்தன்ட்ட கேட்குறாங்க, அதாவது குடியரசு தினம் அந்த மாதிரி அவன் சொல்கிறான், அவனோட இது தாட் ப்ராசஸில். குடியரசு தினம்னா என்னன்னா, அன்னைக்கு தான் வந்து நம்ம ஜனாதிபதி கொடி ஏற்றி வச்சாரு, அது குடியரசு தினம் தான் ஃபர்ஸ்ட் இருந்தது, அப்படியே பேச்சு வாக்கில் குடியரசு தினம் வந்து அப்படியே குறைஞ்சி குடியரசு தினம்னு வந்துருச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து கேட்டு நம்ம ஜவஹர்லால் நேரு அதுக்கப்புறம் வந்து ராஜேந்திர பிரசாத் இவங்கெல்லாம் இருந்தாங்க, என்ன ஆவான்னு தெரியல. அதே மாதிரியே வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் பேசிட்டு இருக்காங்க. 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஃபோனில் பேசுகிறாங்க, மச்சான் வெளில வாடா, டக்குன்னு வெளில வாடா அப்படின்றாங்க. அதுக்கு ஒரு ஃப்ரெண்டு வந்து கேட்குறான், டேய் மச்சான் நானும் வெளில வரதானா ட்ரை பண்ணுறேன், ஜாமீன் கொடுக்க மாட்டேன்றாங்களா அப்படின்றான். எங்கே ஜெயிலேருந்து ஃபோன் பேசிட்டு இருக்கான் அவன், வெளில வர முடியல ட்ரை பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி. சரி, அது கூட விட்டுடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் ஐஃபோன் வச்சுருக்காங்க. ஐஃபோன்னா இப்படி ஆப்பிள் சிம்பிள் தெரிகிற மாதிரி தான் பேக்கெட்டில் வைப்பாங்க. அந்த டிஸ்பிளே அடி வாங்கினாலும் பரவாயில்ல, இந்த ஆப்பிள் சிம்பிள் தெரியணும். அந்த கிட்னியை விற்றாது ஐஃபோனு, அப்படி ஒரு கேமரா வச்சு ஐஃபோன் 15 ப்ரோ. இதில் வந்து ஐஓஎஸ் தான். இந்த ஐஓஎஸ்லேயே கஷ்டமான விஷயம் கஸ்டம் ரிங்டோன் வைக்கிறது தான். அந்த காலையிலேருந்து கஷ்டப்பட்டுருக்கான் பாவம் கஸ்டம் ரிங்டோன் வைக்க. அதே மாதிரி இந்த லோகோ தெரிகிற மாதிரியே எடுத்துகிட்டு போவாங்க. இது வந்து இது. அப்புறம் ஒரு அப்பாவும் பையனும் இருக்காங்க, வந்து பஸ்ஸில் போயிட்டுருக்காங்க. அதுக்கு வந்து பையன் வந்து ரொம்ப இந்த மாதிரி சேட்டை பண்ணிட்டு சுற்றிட்டு இருக்கான். அதுக்கு வந்து அப்பா சொல்கிறாரு, டேய் ஏன்டா இப்படி சேட்டை பண்ணிட்டு இருக்க, ஓங்கி அடிச்சுன்னா சென்னையில் போய் விழுந்துருவாடா அப்படின்றாரு. பக்கத்தில் ஒருத்த வந்து என்னை கொஞ்சம் மெதுவாக அடிக்க, நான் திருச்சி வரைக்கும் போகணும் அப்படின்றான். அந்த மாதிரி வந்து நம்ம காமெடி இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு நாள் வந்து ஒரு பையன் வந்து எக்ஸாம் ஹால் போயிருக்கான், எப்போ போனாலும் தூங்கிட்டே இருந்திருக்கான். ஏடா நம்மளும் எல்லாம் வந்து தூங்கியிருப்போம், அது மாதிரி அவனும் தூங்கிட்டே இருந்திருக்கான். ஒரு நாள் வந்து இன்விஜிலேட்டர் எழுப்பி கேட்டிருக்காரு, ஏன்டா எக்ஸாம் ஹால் வந்தா ஏன்டா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்டாரு. இல்ல எங்க அப்பா ஆன்சர் தெரியலாம் முழிச்சிட்டு இருக்க வேணான்னு சொன்னாரு, அதான் தூங்கிட்டேன்றான் அவன். அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபீல்ட் வந்து அப்பதான் ஒருத்த வந்து வேலை கிடைச்சி போயிருக்கான். போகும்போது என்ன பண்ணியிருக்கான், ஒரு சுண்டெலியை பேக்கெட்ல பிடிச்சிட்டு போயிட்டான். வந்து இருக்கிறவங்களாம், ஏன்டா அந்த சுண்டலியை ஏன்டா பிடிச்சி எடுத்துட்டு வந்த, ஏதாவது தெரியாம ஏதாவது ஏறி வந்துருச்சா? இல்ல மச்சான், எங்க அப்பா எந்த ஃபீல்ட்ல போனாலும் மவுசோட இருக்கணும்னு சொன்னார்ரா, அதான் சுண்டலியை எடுத்துட்டு வந்துட்டேன்டா அப்படின்னு சொன்னானாம். அதே மாதிரி இப்போ வந்து போன வருஷம் வந்து இந்த விஜய் அஜித் அந்த மூவி ஒன்னா ரிலீஸ் ஆகி ஒரு இதாச்சு. அதுல வந்து என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாம் வந்து ட்விட்டர்ல சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது எங்க விஜய் ஃபேன், எங்க விஜய் நடனம் ஆடுவார், எங்கள் விஜய் வந்து பாட்டு பாடுவார், டான்ஸ் ஆடுவார் அப்படின்னு. இப்போ அதே மாதிரி தலை ஃபேன்ஸும் எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அது நடுவில் வந்து நம்ம திருநெல்வேலி அண்ணாச்சி வந்தாரு, ஏம்லே கிறுக்கு பையில ஏம்லே இப்படி அடிச்சுட்டு இருக்கீங்க, திருவள்ளுவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு, கற்க கசடர கற்றவை அது மாதிரி திருக்குறள், அவன் வந்து தப்பு ஒரு திருக்குறள் சொல்லி திருக்குறளை வந்து தப்பா சொல்லி அந்த அண்ணாச்சி சொல்லிட்டு இருந்திருக்காள்ல. அதுக்கு வந்து இவர் வந்து திருவள்ளுவரை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிட்டான். எங்க தளபதி டூப் இல்லாமல் நடிப்பார், நடனம் ஆடுவார், பாட்டு பாடுவார் அப்படின்றாரு. தலை ஃபேன் இருந்துட்டு எங்க தலை வந்து டூப் சீனே இல்லாம 10வது மாடியிலிருந்து குதிப்பார். இதெல்லாம் வந்து நினைச்சு திருவள்ளுவர் வந்து, ஏண்டா உங்களுக்கு ஒரு 1330 2 மார்க் எழுதி வச்சதுக்கு நான் ஏன்டா 10வது மாடியிலேருந்து கீழே குதிக்கணும், அந்த மாதிரி வந்து இது பண்ணுவாரு.
அது மாதிரி எல்லாம் வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. அதர் ஸ்டேட் போகிறோம்னா ஒரு இது இருக்கும். இப்போ கர்நாடகா நான் ஒரு நாள் அப்படி தான் ட்ராவல் பண்ணிட்டு இருந்தேன். கர்நாடகா ட்ராவல் பண்ணிட்டு இருந்தோம். போகும்போதே எப்படியாவது கன்னடா கற்றுக்கணும், அங்கே போய் கன்னடா பேசி நல்லா வந்து கன்னடா பேசிடணும், எள்ளி வைத்தி நீ மடிவாளா ஓகபேக்கு அப்படின்னு நான் ஒரு கன்னடத்தை பேசிட்டு மைண்டில் வச்சுட்டே போயிட்டு இருக்கேன். நைட்டு ஃபுல்லாக ட்ரெயினில் தூங்காமல் இறங்குறேன். ஸ்டேஷனை விட்டு இறங்கி வெளில போகிறேன். வெளில போயிட்டு ஒரு ஆட்டோக்காரர் வந்தார். அவரும் நானும் டைரக்ட் ஐ கான்டாக்ட். அவர் என்ன பார்க்குறாரு, நான் அவரை பார்க்குறேன். கிட்ட வராரு, நானும் கிட்ட போகிறேன். தம்பி எங்கப்பா போகணும், சிம்பிளாக முடிச்சிட்டாரு. நம்ம எதிர்பார்க்கறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. எப்பயுமே வந்து சிரித்து சந்தோஷமா இருங்க. வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லி நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ. Check. Hello, Navneet. Very well performed. Super இருந்தது. உன்னோட ஸ்டாண்டப் காமெடியின் இன்ஸ்பிரேஷன் யாரு? ஸ்டாண்டப் காமெடி இன்ஸ்பிரேஷன்னா நம்ம மதுரை முத்து சார். மதுரை முத்து. அருந்த. So how many stage performances have you done? Last year I have done talent shows here. And the same. Okay. And I have YouTube channel. I post videos. Okay, you post videos in that. எவ்வளோ subscribers? How many likes do you get in that? I have nearly 5,000 subscribers. 5,000 subscribers. That's a great thing. How many followers from your college do you have? Most of them. Most of them follow you. Okay, they consider you as an entertainer. Yes. Do you want to get into the cine industry? No, I want to simply entertain. It's not my goal, but if possible, I will. எல்லாமே just சிரிக்க வச்சு பார்க்கணும் அவ்வளவுதான். அவ்வளவுதான். Just to entertain. That's the ultimate motive of your performance. Just to entertain. Just to entertain. All right. Do we see the crowd there who are getting entertained today? Yes, yes. All your friends are there? There's somebody, some guys is there. Okay. Is this a very exceptional talent that you are performing to get the Mr. Award, Mr. JS's award? No, in my point of view, I want to just entertain. It is my talent, my way of entertainment. So I wanted to entertain. Okay. I think it is a talent. Okay, thank you, Navneet. Thank you. Navneet, we have another question for you, sorry. Hi, Navneet. Hi, ma'am. What are the other talents do you possess? Ma'am, What are the other talents do you possess? இது இல்லாம வேற ஏதாவது டேலண்ட் உங்களுக்கு இருக்கான்னு கேக்குறேன். I do vlogs, ma'am. ஓ. Vlogs, traveling, vlogging. Okay, answer my question. So in தமிழ்ல வந்து மூணு டென்ஸ் இருக்கு இல்லையா? What are the three காலம் சொல்லுவோம் தமிழ்ல? மூன்று காலங்கள் சொல்லுவோம் இல்லையா? கிராமர்ல தெரியுமா? சொல்லுங்க. நிகழ்காலம், கடந்த காலம், எதிர்காலம். நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம். இறந்த காலம். ஓகே, நான் ஒரு சென்டென்ஸ் சொல்றேன். அது என்ன காலம்னு சொல்லணும். சரியா? ஓகே. சூரியன் மேற்கே மறைந்தான். இறந்த காலம். இறந்த காலம். இல்லப்பா, நல்லா யோசிச்சு சொல்லுங்க. சூரியன் மேற்கே மறைந்தான். சாயங்காலம்ப்பா. Thank you. Okay. Thank you. Judges kindly note the previous performance